மண்டபத்தில் உட்காருங்க. நீங்க அந்த மண்டபத்தில் உட்காருங்க. ஆமாங்க ஆமாங்க, அங்க உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. ஆகட்டையா, ஐயா, நீங்கள் ஒரு பாட்டு பாட வேண்டும். ஐயா, இந்த திருச்சபையில் உங்கள் பக்தி தவழும் இசையமுதத்தை நாங்கள் பருகும் பாக்கியத்தை தாருங்கள். அமைதியாக இருங்கள். இன்னொருவர் நிகழ்ச்சியில் நான் குறுக்கிடுவது அவ்வளவு நியாயம் அல்ல. என்னை வற்புறுத்தாதீர்கள். இல்லை ஐயா, நீங்கள் அவசியம் பாடித்தான் ஆக வேண்டும். கலாவதி வேண்டுமானால் உங்கள் பாட்டுக்கு நடனம் ஆடட்டும். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? கலாவதியினுடைய ஆட்டத்துக்கு இவரோட பாடலாம். எங்கள் கலாவதியின் நடனத்துக்கு ஈடு கொடுக்க கேவலம் அம்பலவானம் மட்டுமல்ல, இந்த லோகத்திலேயே நடராஜன் இதுவரைக்கும் யாரையுமே படைக்கலன்னு நான் அடித்து சொல்லுவேன். நான் முறைப்படி நடனக்கலையை பயின்றவள், கலையை தெய்வமாக நினைத்து ஆராதனை செய்பவள். பயிற்சி ஏதுமில்லாத ஒரு தெருப்பாடகனின் பாடலுக்கு நான் ஆடுவதா? முடியாது. பலே, நடராஜ பெருமானின் அருள் இருந்தால் கலையை யார் வேண்டுமானாலும் கைவசப்படுத்தலாம். அந்த பாட்டுக்கு என் கால்கள் ஆடாது. அம்பலவாணன் பாடலுக்கு உன் கால்கள் ஆடாது. கொஞ்சம் ஸ்ருதி மீட்டுங்கள். நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவா. அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். தன்பலம் தெரியாமல் சபையேறி விளையாடும், தம்பலம் தெரியாமல் சபையேறி விளையாடும். கலங்கை காலும் மயங்கும் பெண்ணும் ஒரு முறை அகந்தையில் விழுந்தபின் அவனிடம் அருள் பெறும். அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார்.
இடமோ இல்லை வளமோ எதிலே அவன் பலமோ இடமோ இல்லை வளமோ இரண்டும் இல்லையே திரண்ட பூமி இது எந்த நேரம் அதில் விழுமோ பின்பு எழுமோ அவனை தொழுமோ மானுடன் ஆடிடும் நாயகன் பார்வையில் மானிடன் கவி பாட மழுவுடன் ஆடிடும் மன்னவன் சபையில் வழுவுடன் நடமாட மானுடன் ஆடிடும் நாயகன் பார்வையில் மானிடன் கவி பாட மழுவுடன் ஆடிடும் மன்னவன் சபையில் திருமுக நடமாட தந்தோம் தந்தோம் தருவோம் என அவன் தருவான் அருளாக அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். கலாவதி, என்ன இது? எழுந்துறம்மா. என்னை மன்னியுங்க. கற்றவருக்கு கற்றுக்கொண்ட அளவு மட்டுமே ஞானம். கடவுளின் அருள் பெற்றவருக்கோ கடல் அளவு ஞானம் என்பது உங்கள் பாட்டை கேட்டதும் புரிந்து கொண்டேன். என் அறியாமையால் உங்களை ஏளனமாக பேசியதை மறந்து என்னை மன்னித்தருளுங்க. கலாவதி, உன் ஆடலுக்கு ஈடு இணை இல்லை. திறமை இல்லாதவர்களுக்கே கர்வம் இருக்கும் இந்த காலத்தில் உன் போன்ற திறமை உள்ளவர்களுக்கு கர்வம் இருப்பதில் தவறில்லை. நீ மேலும் மேலும் புகழ் பெற வாழ்த்துகிறேன். சுவாமி, இந்த ஏழையின் வீட்டிற்கு தாங்கள் ஒரு முறை எழுந்தருள வேண்டும். கலாவதி, அவனை நினைக்கவும் நினைத்து பாடவுமே எனக்கு நேரம் போதவில்லை. அப்படி இருக்க உன் வீட்டிற்கு எப்படி வர முடியும்? உன் அன்புக்கு என் நன்றி. நான் வருகிறேன். ஏண்டி கலா, நீ போய் ஏண்டி அவ காலில் விழுந்த? நம்ம கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, அவன் தகுதி என்ன? பத்தாக்குறைக்கு அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதா? ஆமா அக்கா, என்ன இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது தப்புதான். அப்படி சொல்லி உரைக்கிறாங்க. ஏமா, பல லட்சாதி பிரபுக்கள் எல்லாம் உனக்கு அடிமையாக காத்து கிடக்கிறப்ப கேவலம் மண்பாண்ட செய்யற குயவனுக்கு நீ அடிமையாகிறதா? நினைச்சா கண்ணு ஜலம் வர்றது. நிறுத்துங்க மாமா, அப்படிலாம் அவரை கேவலமா பேச வேண்டாம். அவர் வணங்கத்தக்கவர் தான், அதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. என்ன இசை ஞானம், எத்தனை கம்பீரம், தெய்வாம்சம் பொருந்திய அவருடைய தேவகானம் உன்னை மயங்க வைக்கலையாக்கா? போதும்டி, நிறுத்து. எனக்கு மயங்கிற வயசு தாண்டி போச்சு. நீ ஒண்ணு ரொம்ப மயங்க வேண்டாம். போய் பேசாம படுத்து தூங்கு போ. என்ன உங்களுக்கு வரட்டா? நீயே சொல்லணுமா? நேக்கும் தூக்கம் வரல. கலாபுத்திரத்துல போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாமே. என்ன பழைய ஞாபகமா? சரி சரி, பேசாம வாங்க வாங்க. ஏமா, ஒருவருடன் தண்ணி எடுத்தார இவ்வளவு நேரமா? அது இல்ல கிணத்தங்கரையில கசமசு ஒரே பேச்சு. கசமுசானு பேச்சா? என்ன சமாச்சாரம்? கோயில்ல கலாவதி ஆட்டத்துக்கு நம்ம அம்பலவாணர் போய் பாட்டு பாடினாராம். ஆட்டம் முடிஞ்சு அவர் கால்ல போய் விழுந்து வீட்டுக்கு கூப்பிட்டாராம். யாரு இவ? அவர் போயிட்டாராமா? அது என்னமோ இவ்வளவுதான் பேசிட்டாங்க. நாளைக்கு வேணா நான் கேட்டு வந்து சொல்றேன். என்ன நம்ம அம்பலவாணரா போயிருப்பாரு? சச்சா, இருக்காரு. அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அட, நீயா? நானேதான். நீங்க இந்த உலகத்துல இருந்தாதானே இன்னும் நேத்து நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல. ஆமா நீல, அவ அகம்பாவத்தை அடக்கத்தான் நான் பாடினேன். அவ கர்வியா இருந்தாலும் எவ்வளவு அழகா ஆடினா தெரியுமா? அப்போ அவங்க சொன்னது சரிதான். யாரு என்ன சொன்னாங்க? ஒண்ணுமில்லை. அவ ஆட்டத்துக்கு நீங்க பாடி இருக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவ காசுக்காக ஆடுறவதானே. அவ காசுக்காக ஆடினாலும் கையளவு சோத்துக்காக ஆடினாலும் கலை கலைதானே.
பெருப்பாடகன்னு என்ன இகழ்ச்சியா பேசின அவளே சாமின்னு கால்ல வந்து விழுந்துட்டா. அத நீ பாத்துருந்தேன்னா அத நான் கண்ணால பார்க்கலன்னாலும் மத்தவங்க சொல்ல கேட்டேன். அதனாலதான் நான் பயப்படுறேன். அடேட, உன் சந்தேகம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நீலா, பரந்த உன் மனசுல இந்த மாதிரி அற்ப சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கலாமா? நீலா, கொஞ்சம் குடிக்க தண்ணி விட. நீலா, நீ போய் படுத்துக்க. முதல்ல நீங்க தூங்குங்க. ஆமா சிங்காரம், என்னப்பா இன்னும் தங்கச்சியை காணா? ஆரம்பிக்கலாமா? அண்ணே, எனக்கு என்ன வேஷம்? என்ன கேளு, நீதான் சீதா, ஜனக மகாராஜா பொண்ணு. இவன் தான் உனக்கு அப்பன். அண்ணன் கதையிலடா, அவன் வந்து லட்சுமணன். அப்ப கைகை இந்த நிக்கிறான் இவன் தான். இவன் தாடகையில முன் தாடகை பின் கைகை இருக்கக்கூடாதா? நான் தான் உனக்கு புருஷன். கதையிலடா ராமர் வேஷமடா. அத சொல்லுண்டா. சரி, இப்படி வந்து நில்லு. விடாம சொல்லி கொடுறேன். டேய், நீ இப்படி குறுக்க வந்தீங்கன்னா நடிப்பு வராராமா. அனுமார் வேஷத்துக்கு யாரு குருவே? அந்த சமயத்துல ஞாபகப்படுத்தினடா. அதுக்கு தாண்டா ஒரு ஆள் குறையுது. அந்த கூத்துக்கு அச்சாரம் கொடுக்க வந்தாரே ஒருத்தன், அவன் ஏறக்குறைய அப்படியே இருந்தான்டா. அவனையே போட்டுருவான். வள்ளி, எங்க சொல்லு. தந்தாய். நான் ஒண்ணு தரலையே. நீ ராஜகுமாரி, அப்பாவா தந்தாய் தான் சொல்லணும். சொல்லு. தந்தாய்னு சொல்றது அசிங்கமா இருக்கு. அப்பான்னு சொல்லட்டுமா? ஆமா, ஒழுங்கா கூத்து நடத்தி முழுசா திரும்புற மாதிரி எனக்கு தெரியல. அவன் என்ன சொல்றானோ அதை சொல்லு. சரிண்ணா, சொல்லு. தந்தாய். சொல்லு. தந்தாய். இது தேராது. அண்ணே, தொண்டை கரகரப்பா இருக்குண்ணே. அதுக்குள்ள வேண்டாம். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். வா. ஏய், உள்ள பானையில இருக்கு, குடிச்சிட்டு வா. பானையை வச்சுட்டு வந்துரு. என்னடா கண்ணகி கதைன்னு சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தாக்கா ராமாயணமா இருக்கு. டேய், கண்ணகி கதையில ராமர் வரமாட்டார்னு எனக்கு முன்னாடி தெரியாதுடா. நான் ராமர் பாடத்தை தான் படிச்சு வச்சிருக்கேன். என்னடா ஆச்சு? நான் அப்பவே சொன்னேன், உங்களுக்கு தெரியல. டேய், பாதி வந்து வேகாத கொழுக்கட்டை மாதிரி முதல கட்டி வச்சுட்டு எனக்கா தெரியாதுன்ற இடிச்சனா? ஆமாம் போடு. ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா. திருட்டு பையன் கட்டி ராமர் வேஷம் போட போறியா? இரு, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். நீ ராமர் வேஷம் போடுறதுக்கு பொருத்தமான ஆளு. ரொம்ப சத்தியமா மான தண்ணி குடிச்ச உடனே ஆளே மாறிட்டே. சரி, நம்ம கதை அப்புறமேல வச்சுக்கலாம். அதை எங்கடா செஞ்சாரா? இந்த அன்னைக்கு இருந்தது. நீ போய் இந்த திரைச்சேலைக்கு அச்சாரம் குடிச்சிட்டு வந்துரு. பணத்தை குடுற. அதிகாரம் பண்ணாதடா. பணத்தை எடுத்துக்கலாம். நம்ம மேல பிரியம்னா அவர் அண்ணனை சரி கட்டி ஒரு மாதிரியா கழுத்துல தாலியை கட்டிட வேண்டியதான். அவனையா? சிச்சி, அவளைத்தான். ஒரு விஷயம் சொல்லி கொடுக்காம போயிட்டீங்க. இன்னும் உயிரோட தாண்டா இருக்கிற. எந்த இடத்துல கடிச்சது கொண்டாங்க கடிச்சா செய்யாமோ கடிச்சா இருக்கிற குருநாதா, எதுக்கு இருந்தாலும் எங்க வரைக்கும் இருக்கிற போய் போற நிலப்படி. ஐயோ ஐயோ, வள்ளி உட்காரு. ஐயோ வள்ளி,
எங்க பரம்பரையில பாம்பு கடிச்சு கூட யாரும் செத்தது இல்ல, தேல் கடிச்சு எல்லாரும் செத்துருக்காங்க. எங்க தாத்தாவா அப்படித்தான் செத்தாரு, எங்க அப்பாவா அப்படித்தான் செத்தாரு. நானு ஐயோ அம்மா, எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. இத வரேம்மா, இத வரேன். ஐயோ பா, ஐயோ 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 ஐயோ, வைத்தியர் வந்துருவாரு. இத இருக்குல்ல. ஐயோ என்ன இருக்குது? வர வர உன் போக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லம்மா. வீட்டுக்கு வந்த சீதேவியை எட்டி உதைச்சத மாதிரி எந்த நிகழ்ச்சியுமே வேண்டாங்கிற. கலா, உனக்கு பொன்னால அபிஷேகம் செய்ய எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. கலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஆமா அக்கா, இப்படியே இருந்தா எப்படி? உங்களை நம்பி இருக்கிற இந்த கதி என்ன ஆகும்? அக்கா, இதுவரை உன் பேச்சுக்கு நான் மறு பேச்சே பேசினதில்லை. இப்ப எனக்கு மனசு சரியா இல்ல. கச்சேரிக்கு போறது பெருசு இல்லக்கா. போய் ஆட வேண்டாமா? ஆடுறது நான் தானே. நீ ஆட போற. என்ன சொன்ன? நானும் ஒரு காலத்துல ஆடினவனாண்டி. ஆனா உன்ன போல யாருக்கிட்டையாவது மனசை பறி கொடுத்துட்டு இந்த மாதிரியும் மயங்கி போய் தெரியல. எக்கடாது கட்டுப்போ. நான் சொல்றது மட்டும் நல்லா நிலவுல வச்சுக்கோ. பழத்தை தேடி தாண்டி ஈ வரணும். பணம் ஈய தேடி போகக்கூடாது. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. என்னடி பங்கஜம் ஒரு யோசனை சொல்றா. என்னடி சொல்லு. மாமா, நீங்க இப்பவே போய் அம்பலவாணரை பார்த்து பேசி கலாவதி அக்காவோட நடனத்துக்கு பாடும்படி ஏற்பாடு செஞ்சுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அது எப்படி சரியா போகும்? மாமா, அதான் நல்ல யோசனை. அம்பலவாணர் மட்டும் பாட சம்மதிச்சாருன்னா கலாவதி அக்காக்கும் சந்தோஷமா இருக்கும். நமக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். பணமும் குவியும். சிந்தாமணி அக்காவும் மாற மாட்டாங்க. எப்படி? எனக்கு தோண்டி இந்த யோனு இப்பவே போறேன், வெற்றியோட வர்றேன். கும்பிட போனதையும் குறுக்க வந்தாப்புல நமஸ்காரம். வணக்கம். உங்களை தான் தேடி வந்துட்டே இருக்கேன். என்னையா? எதுக்கு? ஒண்ணுமில்ல, கலாவதியோட ஆட்டத்துக்கு நீங்க பாடினாத்தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஜனங்கள்லாம் உங்க பாட்டுன்னா அப்படி ரசிக்கிறா. நீங்க மறுக்காம சம்மதிக்கணும். என்ன சொல்றேன்? மன்னிக்கணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. மறுபடி இது சம்பந்தமா என்ன தேடி வர வேண்டாம். வண்டிக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமில்ல, சந்தையில இருந்து வரும்போது ஆரக்கால் ஒடிஞ்சு போச்சு. நீங்களா? நீ எங்கட போற? நாங்க கூட இப்பதான் சீரா இருந்து வந்துட்டு இருக்கோம். கலாவோட வண்டியில இருக்கா. கூப்பிடுற பாருங்க. கலா பாத்தீங்களா? பார்த்துட்டு வந்துட்டே இருக்கா. யார் வந்திருக்கா பாரு. சுவாமி, உங்களை இங்கு சந்திப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. சரி சரி, மழை வரும் போல இருக்கு, வாங்க. பேசாமடி, எனக்கு தெரியும். நீங்க புறப்படுங்க, வண்டியை சரி பார்த்துக்கிட்டு நான் புறப்படுறேன். நல்லா இருக்கு. ஆபத்து காலத்துல கலா நீ பேசிட்டு இதோ வந்துட்டேன். சிந்தாமணி, நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பம் தானா வந்திருக்கு. காரியத்தை கெடுத்துறாத. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. கலாவை அவரோட சேர்த்து அனுப்பிச்சிருவோம். எல்லாம் தானா நல்லபடியா நடக்கும். பேசாம வா. சரி சரி, வந்து தொலைக்கிறேன். வாயேன். நல்லா இருக்கு. உங்களை மட்டும் தனியா விட்டு நாங்க போறதா? நீங்களும் கலாவும் அந்த வண்டியில போங்க. நானும் சிந்தாமணி இந்த வண்டியை சரி செய்து பின்னாலே வர்றோம். வேண்டாங்க, நானே வண்டியை சரி பார்த்துக்கிட்டு புறப்படுறேன். கலா பேசாம நின்னுட்டே இருக்கியமா? அழைச்சிட்டு போமா. என்ன தயக்கம்? வாங்க, சும்மா வாங்க. வாங்க போல. போங்கோ. வண்டியை சரி செய்யறது. காலையில் நானோ
பாதா காலையில் நான் ஒரு கனவினை கண்டேன் காலையில் நான் ஒரு கனவினை கண்டேன் கண்களில் ஒன்றை இழந்தது போலே விதி என்னிடம் இதை சொன்னது எதற்காகவோ ஏன் சுவாமி நின்று விட்டீர்கள் உள்ளே வாருங்கள் பங்கஜம் பங்கஜம் என்னவா இவர் குளிக்க ஏற்பாடு செய் சீக்கிரம் போ நீங்கள் வாருங்கள் கலாவதி இதெல்லாம் எதற்கு கொஞ்சம் தானே சாப்பிட்டீர்கள் சாப்பிடுங்கள் கலாவதி நேரமாகிறது நான் போய் வருகிறேன் அதற்குள்ளாகவா என் மனைவி ரொம்பவும் பயந்த சுபாவம் உடையவள் இவ்வளவு நேரம் என்னை காணாததால் என்ன நடந்ததோ என்று தடுமாறி போயிருப்பாள் இன்னொரு முறை கண்டிப்பாக வருகிறேன் நாம கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருக்கலாம் சொன்னா கேட்டா தானே சும்மா இருங்க எல்லாம் நல்லதுக்காகத்தான் எதுலயும் ஆசை தீர்ந்து போச்சுன்னா மயக்கமும் தெளிஞ்சு போயிடும் அது தீராத வரைக்கும் அந்த பையன் நாம இழுத்து இழுப்புக்கு வருவான் நீங்க பேசாம இருங்க நீலா ஏன் இவ்வளவு நேரம் இது என்ன கோலம் நம்ம வண்டி எங்க அத்தா நீலா எல்லாம் விபரமா சொல்றேன் உள்ளவா நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் அவ கேட்கல வேற வழி இல்லாம இத போட்டுக்கிட்டேன் நல்லா இருக்கு அவ கொடுத்தாடா இவர் போட்டுக்கிட்டாரா அவ கூட வண்டியில ஒன்னா வந்ததே தப்பு அத பொறுத்துக்கிட்டாலும் அவ வீட்டுக்கு போனது அதை விட பெரிய தப்பு சரி சரி இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிட வாங்க நீலா நான் அங்கேயே என்ன சாப்பாடும் அங்கே முடிஞ்சதா அந்த அளவுக்கு ஆயிடுச்சா ரொம்ப பிரியமா சொல்லும் போது எப்படி நீலா தட்ட முடியும் அதத்தான் நானும் கேட்கிறேன் உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் உங்க மேல அவ ஏன் பிரியம் காட்டணும் நீலா கலாவதி அந்த குலத்தில் பிறந்தவளானாலும் ரொம்ப நல்லவன் என் பாட்டை கேட்டதுல இருந்து என்னுடைய அபிமானி ஆயிட்டா ஒரு குரு பாவத்துலதான் என்ன உபச்சரிச்சா இப்பவே பறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா
இது எதுல போய் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். லீலா, ஒரு நாள் உனக்கு நான் துரோகமே செய்ய மாட்டேன். என்ன நம்பு. உங்க மேல நான் உசிரையே வச்சிருக்கேன். என் தலையில கல்ல தூக்கி போட்டுடாதீங்க. அசடு, என் மேலே சந்தேகப்படுற?